பிரைஸ் லார்ட். யாவரையும் திரகபத்து நேரத்துக்கு அன்புடன் இந்த நாளில் வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று இந்த வேத பகுதி சொல்லுதுங்க. இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு நாம் அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம். என் வாழ்க்கையே என் கையில் இல்லைங்க, எப்பயுமே என் வாழ்க்கையில் தோல்வி தான், பிரச்சனை தான், கவலை தான், கண்ணீர் தான், கஷ்டம்தான். சில நேரத்தில் நம் வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் பார்த்து என் கையில் ஒன்றுமே இல்லைங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நானும் என் வாழ்க்கையை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மாற்ற முடியல, என் குடும்பத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற்ற முடியல, நான் இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளோதான் என் வாழ்க்கை, இதுதான் கஷ்டத்தோடு தான் இருக்கணும், கண்ணீரோடு தான் இருக்கணும், கவலையோடு தான் இருக்கணும், தோல்வியோடு தான் இருக்கணும், பயத்தோடு தான் இருக்கணும். வாழ்க்கையில் அநேகர் என்னை சந்தேகப்படுறதுனால அந்த சந்தேகத்தினுடைய காரியங்கள் என் வாழ்க்கையில் அதிகமாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எப்பயாவது என் வாழ்க்கை மாறும்னு பார்த்துட்டே இருந்தேன், மாறவே இல்லை, இனி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பே இல்லை, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுதுங்க, சகலமும் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குதோ, எது நடந்தாலும் நன்மைக்காக நடக்கும்னு யோசிப்பாங்க. மனுஷர்கள் நம் வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்ப மாட்டாங்க, நம் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம சிரிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இவன் எப்படி சிரிக்கலாம், சிரிக்கக்கூடாது, அழுகணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். சில நேரத்தில் சந்தோஷமாக இருந்தோம்னா இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற பார்க்குற கூட்டம். எப்படியாவது நம்மளை அழ வச்சுட்டே இருக்கணும், கெஞ்ச வச்சுட்டே இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை சோகப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் மனுஷர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கிறது இல்லை. நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மைக்காக மாற்றுகிறவர். மனுஷர்கள் அதை மாற்ற விரும்புகிறாங்க, நன்மை இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். இதனால் அநேக காரியங்களை குறித்து குழம்பி போயிருக்கீங்களா? அநேக மனுஷர்கள் செய்ததை குறித்து இவங்க நான் எதுவுமே செய்யலை ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படியாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படியாக மாற்றுகிறேன். இதை கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இவளுக்குள்ள ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சட்டையின் மறைவில் மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் மனுஷனை நினைத்து ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் செய்கிற சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற எல்லா கர்த்தரை நினைத்து பார்க்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பரை சுமந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின்படியாக நன்மைக்கு ஏதுவாக நடத்துவாராக. ஆமென்.